வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல காலசர்ப்ப தோஷம்னா என்ன, அதுல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். காலசர்ப்ப தோஷம்ன்றது ராகு கேது ஆகிய 2 கிரகங்களோட அச்சுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கி போறது காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. இதுல சனி பகவான் தனிச்சு நின்னா அந்த ராகு கேதுக்கு அச்சுக்கு வெளியில தனிச்சு நின்னாலும் பிரச்சனைகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த காலசர்ப்ப தோஷத்துல மொத்தம் 12 வகைகள் இருக்கு. இந்த காலசர்ப்ப தோஷத்தினால என்ன விளைவுகள் ஏற்படும் கேட்டீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில சொல்ல வேணா கஷ்டம், எந்த முயற்சியும் வெற்றி பெறாமை, சர்ப்பங்களால் இருக்கக்கூடிய பல வியாதிகள், படுத்த படுக்கையா இருக்கிறது, முடக்கி போடுதல், இந்த மாதிரி சில விளைவுகளுக்கு நடக்கும். அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விளைவுகள் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ விதவிதமான பிரச்சனைகளை இந்த காலசர்ப்ப தோஷமானது கொடுக்கும். இந்த 12 வகையான தோஷங்கள், அதற்குரிய பரிகார ஸ்தலங்கள், அதுக்கு நான் ஒவ்வொரு தோஷத்துக்கும் தனித்தனியா நான் ஒரு பதிவு போட்டுறேன். இப்போ முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவா என்ன விதமான காலசர்ப்ப தோஷங்கள், ராகு கேதுகள் எந்த இடத்துல இருந்தா அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கான பதிவு வரப்ப நீங்க அதை பார்த்து கிளாரிட்டி தெரிஞ்சுக்கலாம். இது என்னன்னா அஷ்டநாகங்களை பேஸ் பண்ணி வர தோஷங்கள் தான் இது. 8 விதமான நாகங்கள் இருக்கு. நாகங்களுக்கெல்லாம் தலைமையாக 8 விதமான நாகங்கள் உள்ளன. 8 விதமான நாகங்களையும் வழிபடும் போது நமக்கு இந்த தோஷங்களில் நிவர்த்தி கிடைக்கிறது. இதற்கெல்லாம் காமனா சொல்லப்படக்கூடிய சில ஸ்தலங்கள் உண்டு. அது பதிவு கடைசியில சொல்றேன். ஆனா அந்தந்த ஸ்தலங்கள் நம்ம தமிழ்நாடு இப்ப நார்த் இந்தியால சிலது வரும், அங்க போக முடியாது அப்படின்றப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன மாதிரி கோயில்கள் இருக்கு, அதை நான் தனியா ஒரு பதிவுல உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு முதல்ல தோஷங்களோட எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன விதமான சர்ப்பங்களால் தோஷம் ஏற்படுகின்றன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும். முதலில் அனந்த கால சர்ப்ப தோஷம். ராகு 1ஆம் வீட்டிலையும் கேது 7ஆம் வீட்டிலும் இருக்கும்போது நமக்கு அனந்த கால சர்ப்பதோஷம் என்ற நாகதோஷம் ஏற்படுகிறது. 2வது வீட்டில் ராகுவும் 8வது வீட்டில் கேதுவும் இருக்கும்போது குளிகை கால சர்ப்பதோஷம். குளிகன் என்ற பாம்பினால் நமக்கு சாபம் ஏற்படுகிறது. அஷ்டநாகங்களில் குளிகைனால் நமக்கு சாபம் ஏற்படுகிறது. 3ஆம் வீட்டில் ராகுவும் 9ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறப்ப வாசுகி என்ற நாகத்தினால் சாபம் ஏற்படுகிறது. அடுத்தது 4ஆம் வீட்டில் ராகும் 10ஆம் வீட்டில் இருக்கும் கேதுவும் நம்ம ஜனன கால ஜாதகத்தில் இருக்கும் போது சங்கசூட காலசர்ப்ப தோஷம் என்ற ஒரு தோஷம் ஏற்படுகிறது. 5ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கும்போது பத்மநாக காலசர்ப்ப தோஷம் என்ற ஒரு தோஷம் ஏற்படுகிறது. 6இல் ராகும் 12இல் கேதுவும் இருக்கிறப்ப மகாபத்மனோ நாக காலசர்ப்ப தோஷம் என்று ஒரு தோஷம் ஏற்படுகிறது. 7இல் ராகும் லக்னத்தில் கேதுவும் இருக்கும்போது தக்ஷக கால சர்ப்பதோஷம் என்ற ஒரு கால சர்ப்பதோஷம் நமக்கு ஏற்படுகிறது. 8இல் ராகும் 2ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கும்போது கார்கோடக நாகத்தினால் நமக்கு கால சர்ப்பதோஷம் ஏற்படுகிறது. 9இல் ராகும் 3ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கும்போது சங்கபாலன், சங்கசூடன் சொல்லுவாங்க, சங்கபாலன் சொல்லுவாங்க. அந்த சங்கசூடம் என்ற நாகத்தினால் நமக்கு கால சர்ப்பதோஷம் ஏற்படுகிறது. அதே மாதிரி 10இல் ராகுவும் 4இல் கேதுவும் இருக்கப்ப விஷ சர்ப்பதோஷம் என்ற தேசம் ஏற்படுகிறது. விஷகால சர்ப்பதோஷம் என்று ஏற்படுகிறது. 11இல் ராகுவும் 5இல் கேதுவும் இருக்கும்போது காடக கால சர்ப்பதோஷம், காடகம் என்ற நாகத்தினால் கால சர்ப்பதோஷம் ஏற்படுகிறது. 12இல் ராகும் 6இல் கேதுவும் இருக்கிறப்ப 12இல் ராகும் 6 கேதுவும்ன்றது இது நல்ல அமைப்பு தான். ஆனால் சேஷனாகும் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனால் நமக்கு காலசர்ப்ப தோஷம் ஏற்படுகிறது. ஸோ இப்போ ஜென்ரலா சில வழிபாடு ஸ்தலங்களை பத்தி நம்ம பார்த்துடலாம். இந்த 12 விதமான தோஷங்கள் இருக்கு. இதுக்கு ஜென்ரலான வழிபாடு ஸ்தலங்கள். இப்போ வாசுகி காலசர்ப்ப தோஷம் அப்படின்னீங்கன்னா நம்ம போயிட்டு சுப்பிரமணியால போயிட்டு வழிபாடு பண்றது மூலியமா அந்த தோஷத்தை நம்ம கழிச்சுக்க முடியும். வாசுகி காலசர்ப்ப தோஷம். சர்ப்பதோஷங்களுக்கு என்று புகழ்பெற்ற ஸ்தலங்கள் மானசா தேவி ஹிமாலயஸ்ல இருக்கு. மானசா தேவி, சுப்பிரமணியா, குக்கே சுப்பிரமணியா என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் உள்ள சுப்பிரமணியர் கோயில், குக்கே சுப்பிரமணியர் வாசுகி நாகம் வழிபட்ட ஸ்தலம்.
ஸ்ரீவாஞ்சியம், காளஹஸ்தி போன்ற 12 விதமான ஸ்தலங்கள் இருக்கின்றன. இதுல ஸ்ரீவாஞ்சியத்துல என்ன சிறப்புனீங்கன்னா, ராகு கேது ஒரு முழு உடலா இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம கீழ்கட்டளையில கூட ஒரு கோயில் இருக்கு, கனகதுர்க்கை அம்மன் கோயில்னு சொல்லிட்டு, நீலகண்டேஸ்வரர் சுவாமி கனகதுர்க்கை அம்மன் கோயில் இருக்கு. இதுவும் இந்த காலசர்ப தோஷ நிவர்த்திக்கான ஒரு ஸ்தலமாக கருதப்படுகிறது. இவங்கெல்லாம் போட்டு வழிபடுறப்ப கண்டிப்பாக இந்த தோஷங்கள் விலகும், அதுல சந்தேகமே இல்லை. இந்த தோஷங்கள் இருந்து நமக்கு சிறிதளவாக கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும். கர்மாவை வந்து ஃபுல்லா அழிச்சிட முடியாது, ஒரு ரிலீஃப் வேணும். இப்போ வந்து நம்ம வந்து 10 நாளைக்கு சாப்பாடு இருக்கிறத வந்து இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கணும்னு விதி இருந்ததுன்னா அதை 10 மணி நேரமா இந்த வழிபாட்டு முறைகளின் மூலமாக குறைக்க முடியும். இது மட்டுமே பண்ண முடியும். வினையை வந்து அப்படியே அழிக்க முடியாது. கர்மா cannot be destroyed, it can be converted to good karma. That is the only thing which is possible. ஸோ கர்மாவை வந்து நம்ம வந்து அழிக்க முடியும் அப்படின்றத யாராவது சொன்னாங்கன்னா, அப்படியே மாத்திடலான்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி நடக்காது. ஸோ ஒரு மழை பெய்யுது அப்படின்றப்ப ஒரு கொடை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பரிகாரம் என்பது கருதப்படுகிறது. முடிந்த அளவு நம்மளால் முடிந்த அளவு இந்த வழிபாட்டு முறைகளின் மூலமாக நமது கஷ்டங்களை குறைத்துக் கொள்ளலாம். ஸோ இது எந்தெந்த காலசர்ப தோஷத்துக்கு எக்ஸாக்டா என்னென்ன ஸ்தலம் வழிபடணும் அப்படின்றதையும் நான் இன்னொரு பதிவுல நான் கண்டிப்பா தனித்தனி பதிவாகவே இந்த தோஷங்களோட கொடுமையில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறப்ப என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும். இப்ப ராகு தசை கேது தசை நடக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி தசை நடக்கிறவங்க அந்த பர்டிகுலர் ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டாலும் சரி, இல்ல கேது தனியா வந்து கேதுக்கான ஸ்தலம் நான் சொல்ல ராகுக்கான பதிவு நேற்று போட்டேன். ஸோ அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டாலும் சரி, நீங்க உங்களுக்கு நியர்பை நம்ம முன்னோர்கள் வந்து கோயில்கள் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு நியர்பை என்ன டெம்பிள் இருக்கோ, நம்மளை வந்து ஆண்டவன் தான் இங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல பிறக்க வச்சான். இப்போ நம்ம திருச்சி பக்கத்துல இருக்கோம்னா அங்க வந்து கர்க்கோடகன் வழிபட்ட ஒரு அருமையான ஸ்தலம் இருக்குது. ஸோ கர்க்கோடக தோஷம் இருப்பா அங்க போய் வழிபாடு செய்யறது மூலமா கண்டிப்பாக நிவர்த்தி காண முடியும். இல்லைன்னா இவ்வளவு கோயில் கட்டி வச்சிருக்க ஊர் இவ்வளவு கோயில் கட்டி வச்சிருக்க மாட்டாங்கல்ல நம்ம முன்னோர்கள். ஸோ இது எல்லாமே ஒரு அர்த்தத்தோட தான் செய்திருக்காங்க. ஸோ நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல பல வித்தியாசமான பதிவுகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.